சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவன் ஒருத்தன் தான் சாம்பல் பூசுவான், அவன் ஒருத்தன் தான் எலும்பு மாலை அணிவான், அவன் ஒருத்தன் தான் தலையில் கபாலங்களை கோத்து அணிந்து கொள்வான், அவன் ஒருவனுக்குத்தான் 3 கண்ணு, அவன் ஒருத்தன் தான் கங்கையை வச்சிருக்கிறான், அவன் ஒருத்தன் தான் பெருச்சந்திரனை அணிந்திருக்கிறான், அவன் ஒருத்தன் தான் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அருவுருவமாக இருப்பான், அவன் ஒருத்தன் தான் சொரூபமாக ஞான சொரூபமாக இருப்பான், அவன் ஒருத்தன் தான் சுடுகாட்டில் இருப்பான். வேற எந்த சாமியாவது அந்த ஏரியா பக்கம் போகுமா? சாமி சுடுகாட்டில் இருக்காருங்கிறீங்களா, நாங்கள் எங்கே போய் பார்க்குறது? கோயிலுக்கு போகிறதா சுடுகாட்டுக்கு போகிறதான்னு கேட்டார். நீ கோயிலுக்கே போ, அவர் தான் கோயிலில் இருக்காருல்ல, அங்கே போய் கும்பிடு. எல்லா பையலும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர அங்கே வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஐ வில் மீட் ஹிம் ஓவர் தேருங்கிறாரு. நமக்கே வம்பு, நம்ம இங்கேயே போய் பார்த்துருவோம். பெருமான் இந்த எலும்பு அணிந்து கொண்டு மேலே சாம்பல் பூசி இருப்பான், எலும்பு மாலைகளை அணிந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கடைசியில் ஒரு நாள் எறும்பாக வேண்டியதானே. யாராக இருந்தாலும் ஒடுக்கம் உண்டு. ஒடுக்கம் இல்லாத ஒருத்தர்